foodies, welcome to Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம புடலங்கால ஒரு சூப்பர் டேஸ்டியான பச்சடி பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தான் பண்றதுக்கு. இதுக்கு ஒரு கடாய் சுட வச்சுக்கலாம் நம்ம. அது ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டு சுட வச்சுக்கலாம். ஆயில் சுட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், இதில் ஒரு வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு காரம், இதுதான் வந்து இந்த பச்சடிக்கே தேவையான அளவு காரம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கூட குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஸோ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வதங்கின்னு இருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புடலங்காவை லைட்டாக இதை அப்படி எடுத்துடணும். மேலே இருக்கிற இதை நம்ம பீலர் வேண்டாம், நம்ம ஜஸ்ட் இந்த நைஃபாலே எடுத்தால் இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த ஃப்ளஷையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புடலங்காவுக்கு தேவையான புளியை நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து இந்த டேஸ்ட் அண்ட் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஜஸ்ட் ஒரு இறக்குற சமயம் இந்த எள்ளு போட்டுட்டா போதும். இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சோம் புடலங்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சப்பொடி வந்து ஆப்ஷனல் தான். இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இது வேகத்தக்கன ஜலம் சேர்த்துன்றலாம். ஒரு 3/4 வேக்காடு வெந்த பின்னே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த புடலங்காய் நல்லா 3/4 வேக்காடு வெந்தாச்சு. ஸோ இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஜென்ரலி புடலங்காய் வந்து ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் இதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை இப்போ இதுவும் ஆறின பின்ன முதல்ல அந்த செட்டை அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முதல்ல இந்த ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம் இல்லையா, வேர்க்கடலை, வெங்காயம், பூண்டு, அதெல்லாம் அதோடு சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த புடலங்காவும் ஆறிடுத்து. ஸோ இதையும் சேர்த்து விப்பரில் போட்டு நல்லா வந்து கோர்ஸாக அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சி வந்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து சீசனிங் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஆப்ஷனல் தான். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டு. கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், 2 வத்த மிளகாய், ரெட் சில்லி, இதை சேர்த்துக்கலாம். ஆந்திரா தெலுங்கானா ஸ்டைல் பொட்டலக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. இதில் வந்து பூண்டு வந்து உங்களுக்கு அப்படியே அரைக்கிறதே அப்படியே ராவாக சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி வதக்கி தான் சேர்த்துட்டுருக்கேன். அண்ட் சீசனிங்கில் வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரை பண்ணுறதே வந்து இந்த எள்ளு சேர்த்துக்கிறதும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அதோட குவான்டிட்டி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.